ஏசப்பா இந்த புதிய நாளை பிளஸ்ஸிங்காக அதிகாலை வேளையில் நமக்கு தந்திருக்கிறாரு. இந்த நேரத்தில் ஒரு சில வசனங்களை நம்ம தியானிப்போம். நாம் கேள்விக்கு ஏன் பதில் கிடைப்பதில்லை, கிடைத்தாலும் அது பிரயோஜனம் இல்லாத. ஆகாய் 1வது அதிகாரம் 6வது வசனம். விதைத்தும் அறுவடை பண்ண முடியவில்லை, சம்பாதிக்கிற எல்லாம் ஓட்டை பையில் விழுந்து அது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. ஏன் இருக்குது? நம்ம ஹல்லேலூயா, நம்மளுடைய செயல்பாடுகள் பாருங்கள், எவ்வளவு தான் சேமித்தாலும் அது நமக்கு இருக்கிறதில்ல. ஏன்னா ஒரு சில காரியங்கள் நம்ம இது மாறுபாடானது. என்னாகம் 22வது அதிகாரம் 32வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது, உன் வழிகள் மாறுபாடாக இருக்கிறது. யோனா 1வது அதிகாரம் 2, 3 வசனத்தில் மகனே நினிவேக்கு போன்னு சொன்னதுக்கு அதை கீழ்ப்படியாமல் நம்ம சிந்தனை போல போகிறது. ஸோ உண்மையிலேயே நம்ம சிந்தனை